திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை வெற்றிலேன் அதனால் பேதையேன் நன்மை பெருநிலத்து ஆறுயிர்க்கெல்லாம் சற்றமே வேண்டி திரிதருவேன் தவிர்ந்தேன் செல்கதி குய்யுமாறு எண்ணி நல் துணையாகப் பற்றினேன் அடியேன் நாராயணா என்னும் நாமம். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தான் எப்படி திருந்திட்டதா சொல்கிறார். அதாவது பெருமாள் அனுகிரகம் பண்ணார், பிராட்டியோட அவருக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணினார். அதுக்கப்புறம் திருந்திட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய குமுதவல்லியோட சேர்ந்து இறையடியார்களுக்கு தொண்டு செய்துன்னு இருந்தார். பெருமாளையே வணங்கி ஊர் ஊராக போய் பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தார். தன்னோட ஆடல் மான்ற குதிரை மூலமாக எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போய் பாசுரங்களை சொல்லி பெருமாளை சேவிச்சுட்டு அப்படி தன்னோட இதை பண்ணிட்டு இருந்தார். அப்படின்னு தான் நம்ம அவரோட அந்த குரு பரம்பரையில் ஆழ்வாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த மாதிரி தன்னை திருத்தினத்துக்கு என்னெல்லாம் சொல்லிக்கிறார் சொன்னால், கற்றுலேன் கலைகள், நான் எந்த விதமான கலையும் கற்றதில்லை, அதனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த சிறப்பும் இல்லை. அப்புறம் ஐம்புலன்கள் பின்னாடி தான் அது கொடுக்குற வேட்கை இருக்கே, இதை பார்த்து 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 சந்தோஷப்படுறது, அவர் அனுபவித்து சந்தோஷப்படுறது, கண்ணால் காதால் கேட்கறது அப்படின்னு சொல்லி இந்த ஐம்புலங்களோட வேட்கையின் பின்னாடி தான் நான் சென்றுட்டு இருந்தேன். அதுலேருந்து திருந்தி வெளியில் வரணும்னு இல்லவே இல்லை. ஆனால் என்னாச்சு, ஒரு நாளைக்கு பெருமாள் என்னை தடுத்தாட்கொண்டார். அப்போது எனக்கு அதுலேருந்து திருந்தி வந்தேன். ஆனால் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஐம்புலன்களோட வேட்கையினோட அதை நிறைவேற்றிக்கணும், அதை நான் அடையணுன்ற வேகத்தில் நான் போயின்னு இருக்கும்போது என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற 6 உயிர்கள் எல்லா விதமான உயிரினங்களுக்கும் என்ன கெடுதல் தான் செய்யணும், கொடுமை தான் செய்யணும். கொடுமை செய்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த கொள்ளை பண்ணுறாரோன்னா வழிபறி கள்ளத்தனம் பண்ணுறாரு இல்லையா, வழிபறி கொள்ளையெல்லாம் நடத்தும் பொழுது எத்தனையோ உயிர்களுக்கு நான் சேதம் விளைவித்திருக்கிறேன். 6 உயிருக்கெல்லாம் என்ன தொண்டு செய்யணும்னு நினைக்கல, 6 உயிருக்கெல்லாம் இன்னல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஆனால் அது இப்போது இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சொடுத்து, ஸ்ரீமன் நாராயணனோட அனுகிரகம் எனக்கு கிடைச்சதுனால கொடுமைகள் தவிர்ந்தேன். அந்த தவிர்ந்தேன்ற வார்த்தைக்கு தனியாக இல்லை, அந்த கொடுமைகளை இப்பொழுது செய்வதற்கு நிறுத்திவிட்டேன், அதெல்லாம் நான் இப்போ செய்யறதில்லை அப்படின்னு சொல்கிற கொடுமைகள் தவிர்ந்தேன்னு செய்தேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், 6 உயிருக்கெல்லாம் கொடுமை செய்தேன், ஆனால் இப்போ அதை தவிர்ந்தேன். அது என்ன சொல்கிற, செற்றமே வேண்டி திரிதருவேன். எங்கெல்லாம் போகணும்னு சொன்னால் ஒரு வேகத்தில் தவறு செய்கிறது தான் முக்கியம்னு நினச்சிக்கிறேன், அதுதான் நமக்கு தேவைன்னு அதை நிறுத்தத்துக்கே மனம் இல்லாமல் அது பின்னாடியே போயின்னு இருந்தேன். ஆனால் என்னாச்சு, இப்போது பெருமாளுடைய அனுகிரகம் கிடைச்சிருத்து, விராட்டி எனக்கு கிருப்பை பண்ணிட்டா, அதனால் அந்த கொடுமைகளை தவிர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் எனக்கு என்ன கிடைச்சது, செல்கதிக்கு உய்யுமாறு எண்ணி, இப்போ கொடுமைகள் செய்கிறத தவிர்த்துவிட்டேன். அப்புறம் போகிற வழிக்கு புண்ணியம் தேடிக்கணும், அப்புறம் வைகுண்டம் போகணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், செல்கதிக்கு உய்யுமாறு எண்ணி நல் துணையாக பற்றினேன். அதாவது பெருமாளுடைய திருவடி வாரங்களில் நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் அந்த திருவடியை நம்ம என்ன பண்ணுறோம், இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா செல்கதிக்கு உய்யுவதற்கு அது ஒரு சிறப்பான வழி. அந்த வழி நம்மளை என்ன பண்ணோம், எங்கேயும் வழி மாற்றாது, தடம் மாற்றாது, போகிற வேண்டிய வேலைக்கு எந்த வழிக்கு போகணுமோ அது சிறப்பான வழியை காட்டித்தரும். எல்லாத்துக்கும் மேலே அந்த போகிற வழிக்கு அதுவே நல் துணையாகவும் வரும். ஆமாம், அது என்னது அப்படின்னு கேட்டால், நமோ நாராயணா என்னும் நாமம். செல்கதிக்கு உய்யுமாறெண்ணி நல் துணையாக பற்றினேன் அடியேன். அப்போ கொடுக்குறார். ஏன்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய விஷயம் உண்டு, ஒருத்தர் பார்த்துக்கும் போது அடியேன் தாசன் அப்படின்னு சொன்னால் ராமானுஜதாசன்னு சொல்கிறோம், அடியேன் தாசன் சொல்லிக்கிறோம். அப்படின்னா தாசானுதாசன். ஆழ்வார் கூட என்ன பண்ணிக்கிறார், தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிக்கிறார், தொண்டர்களோட அடிக்கும் அடியாக. அதே மாதிரி பிருத்திய பரிசாரக பிருத்திய அப்படின்னு சொல்லி அந்த பிருத்திய அப்படின்னு சொல்லும்போது அடியவருக்கு அடியவர் அப்படின்னு சொல்கிறோம். 3 தடவைக்கு 6 தடவை கூட சொல்கிற பழக்கம்லாம் வச்சுருப்பா சில பேர். அப்படின்னா செல்கதிக்கு உய்யுமாறெண்ணி நல் துணையாக பற்றினேன் அடியேன் நாராயணா என்னும் நாமம். அந்த அடியேன்ற
நாமம் சொல்ல துவங்கின உடனே நம்ம என்ன ஆகிட்டோம், வைஷ்ணவனாக மாறிட்டோம். ஸ்ரீ வைஷ்ணவன்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் அடியார். அடியார் சொன்னால் அடியார் தம் அடியார்க்கடியார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் நமோ நாராயணா என்னும் நாமத்தை நல்துணையாக பற்றி கொண்டேன். அது எப்படி இருந்தது? உய்யுமாறு எண்ணி. இவ்வளோலாம் தப்பு பண்ணிட்டேன், அந்த பண்ண செற்றமே வேண்டி திரிதருவேன்னு சொல்கிறார். அப்புறம் கொடுமைகள் பண்ணியாச்சு, அதை இப்போ என்ன பண்ணார்? தவிர்ந்தேன், நிறுத்திட்டேன். அதெல்லாம் அதுலேருந்தெல்லாம் இப்போ அந்த பழக்கமெல்லாம் என்னை விட்டு போச்சு. அப்போ அதனால் என்ன பண்ணேன்? செல்கதிக்கு உய்யுமாறு எண்ணி நல்துணையாக பற்றினேன் அடியேன் அப்படின்னு சொல்கிறார். அடியேன்னு சொன்ன உடனேவே தான் ஒரு சிறந்த வைஷ்ணவனாக இருக்கம்ன்றத நம்மளுக்கு எல்லாருக்கும் உணர்த்துறார். அதே சமயத்தில் நம்மளும் அதுபோல் அடியார்க்கடியார், அடியார் தம் அடியார்னு நம்ம சிறப்புப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி, என்ன அடியேன் உய்யுமாறெண்ணி என்ன சொல்ல வந்தேன்? நமோ நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை தலை கற்றார். அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் தனக்கு என்னெல்லாம் இந்த நாராயணம் என்னும் நாமம் நமக்கு என்னெல்லாம் தரும் அப்படின்னு சொல்கிறார். அதை நம்ம இன்னும் விளக்கமாக அடுத்த பாசுரத்தில் பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.